ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக பார்த்தோம்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வந்து நம்மளோட ஆதாரில் எத்தனை மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு, நம்மளுடைய ஆதாரை யூஸ் பண்ணி எத்தனை மொபைல் நம்பர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தோம்னா இப்போ நிறைய சேஞ்சஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வெப்சைட்டை மாற்றிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வீடியோவில் இருக்கிற லிங்க் ஒர்க் ஆகலன்னு சொல்கிற நிறைய பேர் கமெண்ட்டில் வரீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம 2024 என்னென்ன சேஞ்சஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி நம்மளுடைய ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற மொபைல் நம்பர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுக்காக இந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 நம்பருக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து நம்ம மேலே ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆதார் கார்டில் எத்தனை மொபைல் நம்பர் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணணும்னா உங்களோட பிசியாக இருக்கலாம், இல்லை மொபைல், லேப்டாப், ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் TAFCOP அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற சைட்டே அதுக்கான சைட்டு தான். ஸோ இந்த சைட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ சைட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தோம்னா நமக்கு மொபைல் நம்பர் தான் கேட்குறாங்க. அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் என்டர் பண்ண பின்னாடி கேப்சா என்டர் பண்ணணும். ஸோ கேப்சா நம்ம என்டர் பண்ணிவிட்டு வேலிட் கொடுத்த உடனே சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம கீழே என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுப்போம். ஸோ நம்ம லாகின் கொடுத்த உடனே பார்த்தோம்னா நம்மளோட ஐடி ப்ரூஃபில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். சம்டைம்ஸ் பார்க்கும்போது நம்மக்கிட்ட 2 நம்பர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எத்தனை நம்பர் இருக்கோ நம்ம அதெல்லாம் செக் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா என்னோட நம்பர் இப்போ என்னோட ஆதார் ஐடியில் லிங்க் பண்ணியிருக்கிறது இந்த 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரும் எனக்கான நம்பர் தான். இப்போது இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 நம்பரும் கடைசியாக இருக்கிற 4 நம்பர் மட்டும்தான் காமிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த நம்பரை இடையில இருக்கிற இந்த 4 நம்பரை அவங்க மறைச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற நம்பரை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுடைய நம்பரை தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் உங்களோட இல்லை என்னோடது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இது என் நம்பர் கிடையாது, வேற ஒருத்தர் நம்பர் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம நாட் மை நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இல்லை இந்த நம்பர் எனக்கு தேவையப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நாட் ரிக்வயர்டு அப்படின்றத கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த நம்பர் வேணும்னா நம்ம ரெக்வயர்னை கொடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம இப்போ நமக்கு உதாரணத்துக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு நமக்கு ரிக்வஸ்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிக்வஸ்ட் நம்பரில் அவங்க நமக்கு கிடைக்கிற நம்பரை வச்சு ட்ராக் பண்ணோம்னா அந்த நம்பருக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட டார்கெட் கைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.